மற்றொரு முக்கிய செய்தி, கருணாநிதி நினைவிடத்தில் கோபுரம் போன்று மலர் அலங்காரம் செய்ததற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், கருணாநிதியின் நினைவிடத்தில் கோபுரம் போன்று மலர் அலங்காரம் செய்ததற்கு பாஜகவின் முன்னாள் தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு மோகன், திமுக அமைச்சர்களுக்கு இடையே முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலம் காலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பொதுமக்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர் பாபு இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மறைந்த தனது தலைவர் மீது அத்தகைய பாசம் என்றால் அமைச்சர் சேகர் பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்க வேண்டும். நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி இந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார் என இவ்வாறு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கார். மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.